வணக்கம். இன்று டிசம்பர் 11 பாரதியாருடைய பிறந்த நாள். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநில மீதிது போல் பிரிதில்லையே. இது பாடினவர் பாரதியார் தான் இல்லையா? எதை பற்றி பாடியிருக்காரு? மலையை பற்றி. அப்போ சர்வதேச மலைகள் தினமும் இன்னைக்கு தான். 2 சிறப்புகளை உடையது. நம் தமிழர் நிலத்தை 4ஆக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு 4 நிலம். அந்த குறிஞ்சி அப்படிங்கிறது தான் மலைப்பகுதி. மலைன்னு சொன்னாலே பாருங்க, பசுமை, அதோட மகிழ்ச்சி, காற்று நல்லா வரும், அதோட ஆறுகள் தோன்றும் இடமும் மலை தான். நம்முடைய நாட்டுக்கு இமயமலை இயற்கையான ஒரு அரணா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட சிறப்பினை உடைய நம் நாட்டில் தோன்றிய பாரதியார், அவரும் சிறப்புடையவர் தான். பாரதியார் நம்முடைய நாட்டையும் மொழியையும் தன் 2 கண்களாக நினைத்து வாழ்ந்தவர். அவருடைய பாடல்கள் பாடுபொருளாக இல்லாத எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் பற்றி பாடியிருக்கிறாரு. அத்தகைய சிறப்புடைய பாரதியார் 140 ஆண்டுகள் ஆகியும் நம்முடைய மனக்கண்களில், நம்முடைய நினைவுகளில் இருந்துகிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய கொள்கையினுடைய உயர்வு தான். வள்ளுவர் குரலில் சொல்வார் பார்த்தீங்களா, நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வாறு மலையை சிறப்பாக நம்ம உயர்த்தி சொல்லுவோமே, அதை போல் மலையின் மேல் இட்ட விளக்கு போலன்னு கூட சொல்லுவாங்க. அதை போல் பாரதியாருடைய புகழும் மலை மேல் ஏற்றப்பட்ட விளக்கை போல உலகெங்கு ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அவருடைய புகழை நாம் போற்றுவோம், என்றென்றும் மனதில் நிறுத்துவோம், அவர் வழி நடப்போம். வாழ்க வளமுடன்.